பாலிவுட்டோட டாப் நடிகர் விஜய் தற்பொழுது கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. அடுத்ததாக ஹெச் வினோத் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. மேலும் இது 69வது படமாக உருவாக இருக்கும் இந்த திரைப்படம் தான் அவரது கடைசி திரைப்படம் என்று சொல்லப்படுது. இதன் பிறகு அவர் அரசியல்ல முழுவதுமாக ஈடுபட இருக்காரு. மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட இருக்காரு. விஜய் சினிமால இருந்து ஒதுங்குறது அவரது ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே ஆறுதலாக இருப்பது அவரது மகன் சஞ்சய் சினிமால அறிமுகமாக இருக்கிறது தான். ஆனா தந்தையை போல நடிகராக இல்லாம தாத்தா மாதிரி இயக்குனராக அவதாரம் எடுக்கிறாரு. வெளிநாட்டுல சினிமா சம்பந்தப்பட்ட படிப்பை படித்திருக்கும் ஜேசன் சஞ்சய் ஒரு சில குறும்படங்களை இயக்கி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேசன் சஞ்சய்க்கு 21 வயசு தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள அவர் ஒரு படத்தை இயக்க போறது பலரது பாராட்டுகளையும் பெற்றிருக்கு. இதுலயும் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான லைகாவோட பேனர்ல தான் தன்னுடைய முதல் படத்தை அவர் இயக்க போறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பல மாதங்களுக்கு முன்னாடியே வெளியாகி இருந்தது. ஜேசன் சஞ்சய் படம் இயக்க போறாருன்னு சொன்னதும் யார் அவரோட படத்துல ஹீரோ என்ற கேள்விதான் எல்லாரது மத்தியிலும் எழுந்தது. விஜய் சேதுபதி, விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் ஆகிறது பெயர்கள் அடிபட்டது. இப்ப ரைசிங் ஸ்டாராக இருக்கும் கவின் கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். விரைவிலேயே படத்தோட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல இன்னொரு ஸ்பெஷலாக விஜயும் இந்த படத்துல என்ட்ரி கொடுக்க போறதாக சொல்லப்படுது. பாடலுக்கு மாசாக நடனமாட இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால விஜய் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.